வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு டேலிக்கு இணையான ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர், பிஸிக்கு இணையான ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர், அதுவும் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் உங்கள் கஸ்டமருக்கும் கொடுக்கணும், அதே நேரத்தில் நீங்களும் நல்ல கெயின் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இந்த சாஃப்ட்வேரில் 2 விதமான கேட்டகரிஸ் உண்டு. இதில் வந்து யூனிக் கோட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அப்ளிகேஷனும் உண்டு, அதே மாதிரி இங்கிலீஷை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் உண்டு. இதை வந்து எளிமையாக நம்ம கஸ்டமருக்கு சொல்லலாம். இப்போ அந்த டேலியில் இல்லை பிஸியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் சேல்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோ இருக்காது. அதே மாதிரி டச் ஸ்க்ரீனும் இதில் உண்டு. டச் ஸ்க்ரீன் வேணுனாலும் எனபிள் பண்ணிக்கலாம். சேல்ஸுக்கும் தனியாக ஒரு விண்டோ உண்டு. இப்போ சேல்ஸுன்றது இது ஒரு தனி விண்டோ. ஓகேங்களா, இந்த விண்டோவை பார்த்துக்கோங்க. இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மல்டி டாஸ்கிங் நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஒரே சாஃப்ட்வேரில் மல்டி டாஸ்கிங் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் டீலராக உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த சாஃப்ட்வேரில் என்ன அதிகமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சாஃப்ட்வேர் வந்து ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஆன் த ஸ்பாட்டில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும், அது வேறு. ஓகேங்களா, ஆனால் இதில் மெயினாக நீங்கள் எது தெரிஞ்சால் இந்த சாஃப்ட்வேரை உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கிறிஸ்டல் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். இப்போது ரொம்ப முக்கியமான வீடியோ என்னென்னா, ஒரு புதுசாக ஒரு கிறிஸ்டல் ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படி, அதை இந்த சாஃப்ட்வேருடைய டேட்டா பேஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் டீலர்ஷிப் என்கொயரிக்கு என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 100% சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் சக்ஸஸ் அப்படின்னா, ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3Bலேருந்து 3, 1, 2, 4 ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வரையும் நீங்கள் A to Z இதில் நீங்கள் வந்து ஃபைலிங் பண்ணிக்க முடியும் டேரெக்டாக. 2வது இவே பில், இன்வாய்ஸ் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த அப்ளிகேஷன்ஸில். 2வது இதில் எந்த இஷ்யூனாலும் சால்வ் பண்ணுறதுக்கு எங்களுடைய டெக்னிக்கல் டீம் இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். 2வது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், இப்படி ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குது. எல்லாத்துக்கும் சிங்கிளாக மேனேஜ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் இதுதான். சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, ரீஜினல்ன்றதுனால நம்ம டிஜிகார்ட் நம்மளுடைய ஓன் பிராண்டிங் பண்ணிகிட்ருக்கோம். 2வது இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய டீலராக வரீங்கன்னா உங்களுடைய சொந்த நேமுக்கே நாங்கள் வந்து இதை வந்து ரீப்ரொடக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ சிங்கிள் கீயாகவும் வாங்கிக்கலாம், பல்க்கு கீயாகவும் வாங்கிக்கலாம். பல்க்கு கீ வாங்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் சப் டீலர் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு உண்டு. அதே சிங்கிள் கீயாக வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். வேறு எந்த சாஃப்ட்வேரும் இவ்வளோ பெனிஃபிட் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் இன்ட்ரோ. வாங்க கிறிஸ்டல் ரிப்போர்ட்டில் எப்படி நம்ம வந்து ஃபைலை சிங்க் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு ஐட்டத்தை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு ஐட்டத்தை வந்து பில் போட்டுக்கிறேன். போட்டு F1 கொடுத்துட்டு ப்ராப்பர் ஐட்டம் நேம்னு கேட்குறாங்க. F1 கொடுங்க. சாரி, F1 ஃபார் எடிட் பர்பஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நான் இங்கே வந்து கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது, ஒரு 10% டிஸ்கவுண்ட். இங்கே வந்து 400 ரூபீஸ் கஸ்டமர் கொடுக்குறாங்கன்னா அப்படியே சேவ் கொடுத்துறீங்க. டியூ வாண்ட் அ பிரிண்ட்னு கேட்குது, எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீன் ஆக்சுவலாக வியூ ஆகலை. காரணம் என்னென்னா, இந்த என்னுடைய ஒரு சாஃப்ட்வேரில் ஏகப்பட்ட கிறிஸ்டல் ரிப்போர்ட் போட்டிருக்கிறதுனால இந்த வந்து உங்களுக்கு வியூ ஆகலை. இப்போ இந்த கிறிஸ்டல் ரிப்போர்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, கஸ்டமர் கேட்குற மாதிரி ஆன் த ஸ்பாட்டில் அவங்களுடைய லொக்கேஷனில் போய் நம்ம இதை க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம கிறிஸ்டல் ரிப்போர்ட்டில் 2 வெர்ஷன் நான் இதில் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ கிறிஸ்டல் ரிப்போர்ட்டில் 8 நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் லேட்டர் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் திருப்பி அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஸ் எ பிளாங்க் ரிப்போர்ட் அண்ட் யூஸிங் ரிப்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு வரும். ஆஸ் எ பிளாங்க், ஏன்னா புதுசாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஆஸ் எ பிளாங்க் ரிப்போர்ட்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. இங்கே ஆமாம் பிளாங்க், ஆமாம் தருவான். பிளாங்கில் போயிட்டு இப்போ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். மோர் டேட்டா சோர்ஸஸ்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆக்டிவ் டேட்டா சோர்ஸ் ஏடிஓ அண்டு ஏடிஓன்னு இருக்கும். டிஓன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா நம்ம எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணமோ அதனுடைய கம்பெனி ஸ்டால் இதுதான் வந்து நம்ம சாஃப்ட்வேருடைய லிங்க்கு. ஓகேங்களா, ஸோ கம்பெனி ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு ஆடு கொடுங்க. இன்னொன்று, அதாவது ஆடு கொடுத்துட்டு அதை வந்து எந்த ஃபைல் வந்து நம்ம பிக் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் வந்து பிரிண்டிங்னு ஒன்று இருக்கும். ஆல் ஆப்ஜெக்ட் டைப் ஆல்னு கொடுத்துட்டு இங்கே பிரிண்டிங்கிறத செலக்ட் பண்ணி இங்கே எஸ்கியூஎல்னு கிளிக் பண்ணுங்கள். அந்த பிரிண்டிங்கிறது ஆட் ஆகிடும். ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது இன்னொரு வந்து ஆட் பண்ணுறதா தான் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது
பிரிண்டிங் ஒன்றுன்னு இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஓ ஒன்றுன்னு வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகிடும். ஓகேங்களா? கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்த உடனே இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏற்கனவே லிங்க் இருந்ததுன்னா கிளியர் லிங்க்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா லிங்க்கும் கிளியர் ஆகிடும். இப்போ நீங்கள் புதுசாக இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே லிங்க் பண்ணிடுறோம். ஸோ இந்த டேபிளையும் அந்த டேபிளையும் லிங்க் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 டேட்டா பேஸ் கிடச்சிருக்கு. ஒன்று டிஓ நார்மல் DO_1. ஓகேங்களா? இது ரெண்டும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பேப்பர் சைஸ் எப்படி செட் பண்ணுறது? ஃபைலில் போய்ட்டு பிரிண்டர் செட்டப்பில் எந்த சைஸ் இப்போ உதாரணத்துக்கு 3 இன்ச் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 இன்ச்சுக்கான அந்த பிரிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைஸ் வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா? இதில் சைஸில் ரிப்போர்ட் ஹெட்டு, பேஜ் ஹெட்டு அண்டு டீட்டெயில், ரிப்போர்ட் ஃபுட்டர் அண்டு பேஜ் ஃபுட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு வேரியண்ட் பிரிஞ்சிடும். ஓகேங்களா? இதில் நம்ம மெயினாக வந்து ஐட்டம் எல்லாம் எங்கே காட்டுவோம்னா இந்த டீட்டெயில்ஸுன்ற இந்த விண்டோவில் தான் காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்களுக்கு கைட் பண்ணேன்னா எப்படி டேட்டாவை லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். மீதி ஏற்கனவே போட்ட 2 வீடியோவில் நான் எப்படி வந்து ஃபுல்லு சேல்ஸ் பில்லை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல் விண்டோவை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே நம்மளோட சாஃப்ட்வேர்ஸை உங்கள் ஏரியாவில் நீங்களே சேல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.